அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நம்ம வாழ்க்கையில ஒவ்வொருத்தருக்குமே ஒரு நாள் வந்து சேரும். அந்த நாள் தான் மரண நாள். நம்மள யாருமே வந்து தப்ப முடியாத அந்த கடைசி நாள். இந்த உலக வாழ்க்கை எதுக்கு? எதுக்காக நாம வந்து இந்த துனியாவுல இருந்து பிறந்தோம்? எங்க போறோம்? இது எல்லாமே வந்து நம்ம பயணத்துல இம்பார்ட்டன்ட் கொஸ்டினா வந்து இருக்குது. இதுக்கான ஆன்சர் எல்லாமே அந்த மரண நாளுக்கு அப்புறம் தான் நமக்கு வந்து தெரிய வரும். ஒரு நாள் இருக்கு. அதுதான் விசாரணை நாள். யாமல் கியாமா இல்லனா ஜட்ஜ்மெண்ட் டே அப்படின்றத சொல்லலாம். அந்த நாளை வந்து நினைக்காம நம்மளால இருக்க முடியுமா? அந்த மரண விசாரணை நாளை அஞ்சு இப்ராஹிம் நபி அவர்கள் கேட்ட துவா என்னன்னு கண்டிப்பா நம்மளுமே வந்து தெரிஞ்சுக்கணும். இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு பெரிய நபி, நமக்கு எல்லாமே ரோல் மாடல் மாதிரி இருந்தவர். அவரும் வந்து பயந்தாரு அந்த நாளுக்கு. அவருக்கே அந்த நாள் வந்து பெருசா பயங்கரமா இருந்தா நாம எல்லாம் எப்படி இருக்கணும்னு கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்க. அந்த நேரத்துல அவரோட துவால வந்து என்ன சொல்றாருன்னு தெரியுமா? இறுதி தீர்ப்பு நாளில் அல்லாஹ் என்னோட குற்றங்களை எல்லாமே மன்னிக்கணும் அப்படின்ட்டு அல்லாஹ்ட்டே வந்து ஆதரவு வைக்கிறேன் அப்படின்னு வந்து துவா கேட்டிருக்காரு. இந்த துவா சூரா அஷ்-ஷுஆரால வந்து மென்ஷன் ஆயிருக்கு. இதோட அர்த்தம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு மனுஷனோட வரலாறு ஃபுல்லாவே, அதாவது எப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒருத்தரோட ஆக்ஷன், தாட்ஸ், ஃபீலிங்ஸ் எல்லாமே அந்த டேல வந்து கணக்கெடுப்பான். அந்த நாள்ல நம்மள வந்து மன்னிக்கணும் அப்படின்ற ஆசையோட தான் இப்ராஹிம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து சொல்றாரு, அவன்கிட்டயே நம்பிக்கை வச்சிருக்கிறேன் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் இன்னொரு டஃப்பான வசனம் என்னன்னு பாத்தீங்கன்னா, உயிர்ப்பித்து எழுப்பப்படும் நாளில் என்னை இழிவுக்குள்ளாக்கி விடாதே அப்படின்ட்டு நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் துவா கேட்டிருக்காங்க. இந்த துவா சூரா அஷ்-ஷுஆரால தான் வந்து மென்ஷன் ஆயிருக்கு. அந்த நாள் வந்து பெரிய நாள். அன்னைக்கு எல்லாமே நம்மளோட அழகு, பணம், புகழ் எதுனாலையுமே நம்மள வந்து காப்பாற்ற முடியாது. அப்படி ஒரு நாள்ல வந்து இழிவாக்கி விடாதே அப்படின்னு தாழ்மையோட ஒரு துவாவை வந்து அல்லாஹ்ட்ட வந்து கேட்போம். இது ஜஸ்ட் ஒரு குர்ஆன் வசனம் மட்டும் இல்ல. இது ஒரு உணர்ச்சி, ஒரு பயம், நம்பிக்கையும் கலந்த வாய்ஸா தான் வந்து இருக்குது. அந்த நம்பிக்கையில தான் நம்ம ஜீவனுமே வந்து இருக்குது. இது ஒரு ரிமைண்டர் மாதிரி நம்ம எல்லாருக்குமே ஒரு நாள் வரும். ஆனா அந்த நாளுக்குள்ள வந்து ரெடி ஆகணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்பவே வந்து ஸ்டார்ட் பண்ணணும். இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மாதிரி நாமுமே அந்த நாளுக்காக அல்லாஹ்வை வந்து நாடணும். நம்ம வாழ்க்கையை வந்து மீனிங்ஃபுல்லா வந்து மாத்திக்கணும். நம்ம செஞ்ச தப்புக்கு வந்து மன்னிப்பு கேட்கணும். அடுத்தவங்களை அவமானப்படுத்தாம மனசுக்கு சுத்தமா வந்து வாழணும். வலா துஹ்ஜினி யௌம யப்அத்தூன். நம்ம அல்லாஹ்ட்ட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் துவா செய்யற பிரார்த்தனை இது மறுமை நாளில் ஏற்படுற கவலையிலிருந்து பாதுகாப்பை வேண்டி சுத்தமான உள்ளத்தோட அல்லாஹ்வை வந்து சந்திக்கிற இறைஞ்சர வசனமா வந்து இருக்குது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவங்க அப்பாவுக்கும் மக்களுக்காகவும் துவா செய்யற வரிசையில தான் இந்த வசனமும் இருக்குது. மறுமை நாள்ல வந்து கணக்கு கேட்கிற நேரத்துல அல்லாஹ்வோட கோவத்தாலோ இல்ல குற்ற உணர்ச்சியிலாலோ அவமானத்துக்கு வந்து உள்ளாக்கி விடக்கூடாது அப்படின்றதுக்காக வேண்டிதான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்ட்ட வந்து பாதுகாப்பு தேடி இருக்காங்க. அவரை மாதிரி நம்மளும் வந்து அல்லாஹ்ட்ட வந்து பாதுகாப்பு தேடுவோம். சோ ஃப்ரெண்ட்ஸ், டே ஆஃப் ஜட்ஜ்மெண்ட் அன்னைக்கு நம்ம ரெடியா இருக்கணும். இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்ட மாதிரி அல்லாஹ்வை பாராட்ட, ப்ரொடெக்ஷனை கேட்டு மனசுல வந்து பியூரிட்டியை வந்து மெயின்டைன் பண்ணுங்க. இந்த மாதிரி மீனிங்ஃபுல்லான இஸ்லாமிக் வீடியோ, ஸ்பிரிச்சுவல் கைடன்ஸ் வந்து தெரிஞ்சுக்கணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐகானை மறக்காம பிரஸ் பண்ணுங்க. ஜஸாக்கல்லாஹ் ஹைர்.